வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைவி3ஹெச்சில் புதுசாக ஒருத்தரை ஜாயின் பண்ண போகிறீங்களா, அவருக்கு வந்துட்டு ஐடி எப்படி சரியான முறையில் தவறு இல்லாமல் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஐடி க்ரியேட் பண்ணும்போது தப்பு செஞ்சுருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் அந்த தப்பு செஞ்சுருக்கேன். என்னை ஆட் பண்ணி விட அதை செஞ்சுருக்காரு. ஸோ அது வந்துட்டு என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒருத்தருக்கு ஐடி போட்டு கொடுக்குறது வந்துட்டு சரியாக போட்டு கொடுத்துடணும். ஏன்னா பின்னாடி அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். புதுசாக மைவி3ஹெச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க, உங்களுடைய நேம் வந்துட்டு ஆதார்லேயும் முக்கியமாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலில் எப்படி இருக்கோ இனிஷியலோடு சென்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து மொபைல் நம்பரு, அடுத்து வாட்ஸ்அப் நம்பரு, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு இதெல்லாமே சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மைவி3ஹெச் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். பாருங்கள், டேஷ்போர்ட் வந்தாச்சு. உள்ள ஜெனாலஜி ட்ரீ வந்துட்டேன். இது என்னுடைய ஜெனாலஜி ட்ரீ தான். இதில் வந்துட்டு நேம் வந்துட்டு அவங்க ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் இளவரசன், செகண்ட் நேமும் இளவரசன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வித்ட்ரா பண்ணும்போது ப்ராப்ளம் ஏற்படும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வந்து வித்ட்ரா பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படல. என்னோடய டவுன்லைனுக்கும் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணாங்க, அவங்களுக்கும் எதுவும் ப்ராப்ளம் ஆகலை. பட் இனிமேல் யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எப்படி கொடுக்குறங்க டெமோ மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வந்துட்டு என்னுடைய யூடியூப் சேனல் பேர் வந்து பிரின்ஸ் ஏஎஸ்கே. ஸோ வந்துட்டு நான் இதில் ஐடி வந்து க்ரியேட் பண்ண சொல்லி பிரின்ஸ் ஏஎஸ்கேன்னு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கொடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் வித்ட்ரா பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ இருக்கோ அந்த நேம் வந்து நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். என்னுடைய பேர் வந்து இளவரசன்னு கொடுத்துக்கிறேன். டாட் வச்சு இனிஷியலையும் கொடுக்கலாமான்னா இதுவும் தப்பு தான். நம்ம வந்துட்டு அந்த இனிஷியலை வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம். மேலே வந்துட்டு பேர், கீழே வந்துட்டு இனிஷியல் கொடுங்க. பார்த்தீங்களா, இனிஷியல் வந்து கேபிட்டல்லே கொடுத்துங்க எல்லாமே. அதுதான் மெயினான விஷயம். இந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. அதுக்கு அடுத்ததாக இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ராகுல்னு வச்சுக்கலாம். இப்போ அவரோட பேங்க் டீட்டெயிலில் ராகுல்னு மட்டும்தான் இருக்குது, ஆதார் கார்ட்லேயும் ராகுல் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், லாஸ்ட் நேம் கொடுக்கலனா வந்துட்டு சப்மிட் ஆகாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுல்னு போட்டு கீழே டாட் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா நான் அத்தாரிட்டி மெம்பரில் வந்துட்டு நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். இந்த டவுட் வந்து எனக்கு வந்துச்சு. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அதையும் பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ரவி வர்மன் ஸ்ரீ அப்படின்னு மூணு பார்ட்டாக வரும். ஒரு சிலருக்கு நேம் வந்துட்டு 3 பார்ட்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறது, ரவிவர்மன் ஸ்ரீ டாட் அவரோட இனிஷியலும் செய்து போகலாமான்னா கண்டிப்பாக கூடாது. மேலே ரவிவர்மன் ஸ்ரீ அது மட்டும்தான் இருக்கணும். கீழே வந்துட்டு இனிஷியல் போட்டுக்கலாம். ஒருவேளை அவர் அக்கௌண்ட் டீட்டெயிலில் இனிஷியல் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரவிவர்மன்னு மேலே போட்டு கீழே ஸ்ரீ போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னொரு நேம் எக்ஸாம்பிளையும் பார்த்துருவோம். மகேந்திரன் முத்துன்னு வந்துட்டு டைப் பண்ணிக்குவோம். மகேந்திரன் தனி, முத்து தனி. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல்லே ரெண்டுக்குமே போட்டுக்குங்க. பாருங்கள், நான் டைப் பண்ணிட்டேன்னா இனிஷியல் இருந்துச்சுன்னா கீழே வந்து போட்டுக்குங்க. ஒரு வேளை இனிஷியல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், மகேந்திரன் வந்து மேலேயும் கீழே முத்துவையும் போட்டுக்கலாம். ஒரு வேளை வந்துட்டு இனிஷியல் வந்துட்டு ஆர் மகேந்திரன் முத்து இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஆர் கொடுத்துங்க, கீழே வந்துட்டு மகேந்திரன் முத்து. இதே தான் கான்செப்ட். பேங்க் டீட்டெயிலில் வந்துட்டு எப்படி இருக்கோ மேக்ஸிமம் அதே போல் வந்துட்டு எல்லோரும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த். ஃபஸ்ட்டு வந்து இயரை கிளிக் பண்ணிங்கனாவே அங்கே வருங்க, அப்படியே வரிசையாக வரும். ஃபஸ்ட்டு இயரை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருப்போம். அடுத்தது எந்த மந்த்துங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மந்த் நான் கொடுக்குறேன், 15th டேட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், 15/4/2002 வந்துச்சு. அவ்வளோதான். எதுக்கு வருது செக் பண்ணிட்டு அடுத்தது போங்க. அடுத்து மொபைல் நம்பர் கொடுக்கும்போது கரெக்டான மொபைல் நம்பரை கொடுக்கும்போது, ஏன்னா மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்னு காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, அத்தாரிட்டி மெம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்கன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் வந்து போட்டு பார்த்துருவோம்.
பாருங்கள் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இப்படி வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இப்போ தான் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்ததாக வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு எது கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்மளாலேயே. அவ்வளோதான். அடுத்ததாக ஸ்டேட் வந்து போய்க்கலாம். இதில் கண்டிப்பாக யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. தமிழ்நாடு நான் கொடுத்துருக்கேன். சும்மா அடுத்தது வந்துட்டு டிஸ்ட்ரிக் வந்து கோயம்புத்தூர் கொடுத்துருக்கேன். அடுத்து பின்கோடு, இதையும் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துங்க. இதெல்லாம் வந்துட்டு மாற்றி கொடுத்தா கூட சேஞ்ச் பண்ண முடியும். பாருங்கள் 6 டிஜிட் தான், 7 டிஜிட் கொடுத்தீங்கன்னா இன்வேலிட்னு காமிச்சிடும். பாருங்கள் மஸ்ட் பி 6 டிஜிட் ஒன்லி. ஸோ அதனால் 6 டிஜிட் கரெக்டாக வாங்கி கொடுத்துருங்க. அடுத்து லாங்குவேஜ் வந்து தமிழ் மட்டும்தான் இருக்குது. வர அடுத்த மந்தில் வந்துட்டு லாங்குவேஜஸ்லாம் ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூசர் நேம் எப்படி ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பேரே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இளவரசன் வச்சுக்கலாம். இளவரசன் டைப் பண்ணிட்டேன். பாருங்கள் இது வந்துட்டு சக்ஸஸ்ன்னு காமிச்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள் சக்ஸஸ்ன்னு காமிச்சிச்சு. அப்போ ஆல்ரெடி இந்த நேம் வந்து யாரும் போடல, அதனால் வந்துட்டு இது சக்ஸஸ்ன்னு காமிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல்னு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு காமிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இவர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது ராகுல்ங்கிற பேரில் நிறைய பேர் வந்துட்டு அப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுல் 1 2 3 இல்லை ஏதோ ஒரு நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்பர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்வேர்டு நான் RRR கொடுத்தேன். பாருங்கள் பாஸ்வேர்டு மஸ்ட் பி 1 ஆல்பபெட்டிக் நியூமரிக். இது வந்துட்டு நம்பர்ஸு, ஆல்பபெட்டிக் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து போட்டுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் போட்டுருக்கலாம். இதில் வந்து மிஸ்டேக் பண்ணாலுமே அது வந்துட்டு சப்மிட் ஆகாது. அடுத்து கடைசியாக கேப்சா வந்துட்டு கொடுத்துடலாம். இதில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் வரும், அப்புறம் நம்பர்ஸ் கலந்து வரும், அவ்வளோதான். கேபிட்டல் லெட்டரே வராது. அடுத்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்துட்டு டைப் பண்ணி முடித்தோடனே நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 1 by 1 செக் பண்ணிடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை. ஏன்னா நேமில் மிஸ்டேக் பண்ணிட்டா அப்புறம் நம்ம திரும்ப வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. கம்பெனிக்கு லெட்டர் கொடுத்தா மாற்றுற மாதிரி இருக்கும். கடைசியில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான். இந்த ஒரு ஃபார்மேட் தான். எல்லாருமே கரெக்டாக இது மாதிரி ரெஜிஸ்டர் இனிமேல் பண்ணுங்கள். இது வரைக்கும் தப்பு பண்ணவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளை ஆட் பண்ணி விட்டவங்க சரியாக ஆட் பண்ணாதனால தான் நம்மளும் அதே போலவே அதான் ஃபார்மேட் நினச்சி போயிட்டுருப்போம். அதனால் இனிமேல் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிங்க. அடுத்து உங்களுக்கு கீழே வரவங்களுக்கும் இதை வந்துட்டு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. புதுசாக MyV3Sல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க உங்களுடைய நேம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது போல் இனிஷியலோடு சென்ட் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, இது எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 டேக்குள்ளே ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன். யாரும் வந்துட்டு பயப்பட தேவையில்ல. நான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஐடி போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே டைமில் வந்துட்டு ஐடி க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு ஃபார்மாக இருக்கும். அதை வந்துட்டு 1 by 1 எல்லாருக்கும் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணோன்னா டக்குன்னுலாம் பண்ண முடியாது இல்லையா? நிறைய பேர் அவசரப்படுறீங்க. அவசரப்பட்டால் அப்புறம் நான் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவேன். பட் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால தான் 1 by 1 தான் நான் செக் பண்ணி பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கோம். நான் மட்டும்தான் தப்பு பண்ணிருக்கேன்னு நினச்சேன். ஏகப்பட்ட பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டவங்களே இந்த டவுட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணதுக்கான காரணமே. இனிமேல் யாரும் இந்த தவறை செய்யாதீங்க. முக்கியமாக இந்த MyV3Sல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.